ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஃபியூச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஃபியூச்சராக இருக்கலாம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற ஓவரால் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ தான் நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். லைக் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து 500 சப்ஸ்கிரைபர் ஆக்கி இப்போ 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை வந்து பார்த்துடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய வீடியோஸில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, லைக் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை தப்பாக சொல்லியிருக்கீங்க, அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ, இல்லை வியூவர்ஸ் வந்து அதை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை எக்ஸ்ட்ரா கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுக்காக வந்து ரீஅப்லோட் பண்ணுறது, லைக் வந்து அந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது, இல்லைனா வந்து நீங்கள் வீடியோ எடிட்டர் ஆப்ஷனில் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோலேயே நீங்கள் வந்து போய் வீடியோ எடிட் பண்ணுறது, இல்லைனா கம்ப்ளீட்டாக வீடியோவே மொத்தமாக வந்து ரீஷூட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் உங்களுடைய வீடியோவில் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நார்மலாக வந்து பின்டு கமெண்ட் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிவிப்பீங்க. பட் இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக்குற விதமாக வியூவர்ஸ்க்கும் கரெக்டாக புரிகிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைக் வந்து உங்களுடைய வீடியோ வந்து ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்ட எந்த ஒரு இடத்துல வந்து கரெக்ஷன் வந்து இருக்குதோ அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டீங்க. நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ண மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அது வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர் வந்து பார்க்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கார்டெல்லாம் ஷோ பண்ணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து கார்டு வந்து ஷோ பண்ணும். அதை கிளிக் பண்ணும்போது வியூவர்ஸ்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகி அந்த ஒரு கரெக்ஷன் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் மென்ஷன் பண்ணி நீங்கள் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய லாங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகலாம். லைக் வந்து நீங்கள் வந்து ரீஷூட் பண்ணுறது இல்லை ரீஎடிட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கலாம். பட் அந்த மாதிரி இல்லாமல் லைக் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே பண்ணுற விதமாக கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவதாக கொடுத்துருக்கக்கூடியது முக்கியமான ஒரு ஃபீச்சர். 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் உங்களுடைய சேனலுக்கும் எனேபிள் ஆகிருக்கும் இந்த ஒரு ஃபீச்சர். நான் என்னுடைய சேனலில் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி யூடியூப் ஹெல்ப் சப்போர்ட்டில் போய் பார்த்தேன். ஸோ யூடியூப் ஹெல்ப் சப்போர்ட்டில் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நம்ம வந்து ஒரு சேனலை மென்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீச்சருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்போட சேர்த்து 500 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஒரு சேனலை நம்ம மென்ஷன் பண்ணுறோம், இல்லை நம்மளுடைய சேனலில் ஒருத்தங்க மென்ஷன் பண்ணணும், அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. நார்மலாக டேக் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அனதர் சோசியல் மீடியாஸ்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்ஷன் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்டில் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட் வந்து எடுத்துட்டாங்க. கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே அவைலபிள் ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால. அதே சமயம் நானும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து நான் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். 5 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தது என்னுடைய சேனலில். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கும்போது அட்டு போட்டு என்னுடைய ராஜா டெக் சேனல், ராஜா கேமிங் இதெல்லாம் வருதான்னு பார்த்தேன். சர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டாப்பில் வந்து வருது. பட் நீங்கள் வந்து ஒரு சேனலாக மென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் வீடியோ கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு டாப்பில் வரும். யூனிக் நேமாக இருந்தது அப்படின்னு சொன்னாலும் டாப்பில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இல்லைனா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வரலாம். இது எக்ஸ்ட்ரா யூனிக்காக கொஞ்சம் நேம் வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலும் வரலாம். நான் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 30 சப்ஸ்கிரைபர்ஸ் 35 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து அதில் வந்து ரெக்கமெண்ட் ஆச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் அந்த டேக் பண்ணக்கூடிய, அதாவது மென்ஷன் பண்ணக்கூடிய குறிப்பிட்ட ஒரு சேனலை வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, நம்மளுடைய சேனலை இன்னொருத்தவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அதுக்கு எலிஜிபிலிட்டி எதுவுமே இல்லை. லைக் நீங்கள் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 அப்டேட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் இந்த 2 ஃபீச்சர்ஸ் கரெக்ஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட் மென்ஷன் அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு 2 அப்டேட்ஸையும் சொல்லணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். கம்ப்ளீட்டாக வந்து லான்ச் ஆயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லைக் பண்ணுங்க. ஃபைனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பாய், see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.